மன்னாதி மன்னன் ஒருவன் ஒரு தீவில் வசித்து வந்தான். அவனுக்கு ஒரே ஒரு மகள்ந்தாள். அவளுக்கு உலகத்தில் உள்ள அனைத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டுமென்று ஆசைப்பட்டான். ஆனால் அவளுக்கு எதைச் சொல்லிக் கொடுத்தாலும் அதை எளிதாக மறந்து விடுவாள். மன்னனுக்கு மிகுந்த கவலை ஏற்பட்டது. அவனுடைய மகளை ஒரு அறிவாளியாக உருவாக்க வேண்டுமென்று ஆசைப்பட்டான். ஆனால் அவளால் எதையும் கற்றுக்கொள்ள முடியவில்லை. அவளை எங்கே அழைத்துச் செல்வது என்று மன்னன் யோசித்தான். அப்போது அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. ஒரு மாயக்காரனை அழைத்து அவனுடைய மகளுக்கு ஒரு மாய மந்திரத்தை கற்றுக் கொடுக்கச் சொன்னான். அந்த மாய மந்திரம் அவள் எதைச் சொன்னாலும் அதை அவளது மனதில் பதிய வைக்கும். மாயக்காரன் மன்னனின் மகளுக்கு அந்த மந்திரத்தை கற்றுக் கொடுத்தான். அவளும் அதை எளிதாக கற்றுக்கொண்டாள். ஒரு நாள் அவள், என்னுடைய நினைவாற்றல் மிகவும் பலவீனமாக உள்ளது என்று சொன்னாள். அந்த மாய மந்திரம் அவள் சொன்னதை அவளது மனதில் ஆழமாக பதிய வைத்தது. அதற்குப் பிறகு அவள் எதை சொன்னாலும் அப்படியே அவளது மனதில் பதிந்துவிடும். ஆனால் ஒரு நாள் அவள், எனக்கு எதுவும் ஞாபகமில்லை என்று சொன்னாள். அந்த மாய மந்திரம் அவளது நினைவாற்றலை முற்றிலுமாக அழித்துவிட்டது. மன்னன் மிகுந்த துயரத்தில் இருந்தான். அவனுடைய மகளுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அப்போது ஒரு ஞானி மன்னனை சந்திக்க வந்தான். மன்னன் அவனிடம் தன்னுடைய மகளின் நிலையை பற்றி சொன்னான். ஞானி மன்னனிடம், உன்னுடைய மகளுக்கு என்ன நடந்தது என்று எனக்கு தெரியும். நீ அவளுக்கு எதையும் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவள் அனைத்தையும் மறக்க வேண்டும். அப்போதுதான் அவளுடைய உண்மையான பலம் வெளிப்படும் என்று சொன்னான். மன்னன் ஞானி சொன்னதை கேட்டு வியப்படைந்தான். ஞானி சொன்னது போல அவனுடைய மகள் அனைத்தையும் மறந்தாள். ஆனால் அவளது மனம் புதிதாக முழுமையானதாக ஆனது. அவள் எந்த விஷயத்தையும் தன்னுடைய மனதுக்குள் வைத்திருக்கவில்லை. ஆனால் அவளால் எந்த விஷயத்தையும் எளிதாக கற்றுக்கொள்ள முடிந்தது. அவள் எதையும் மறக்காததால் அவளது மனம் ஒரு வெற்று புத்தகமாக இருந்தது. எனவே அவள் தினமும் புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டாள். மன்னனும் அவளது திறமையைக் கண்டு மகிழ்ந்தான். ஆகவே ஒருவேளை உங்களது பலம் உங்களுடைய பலவீனம் ஆக மாறலாம். ஆனால் உங்களது பலவீனம் ஒரு நாள் உங்களுடைய மிகப்பெரிய பலமாக மாறலாம்.